இந்த ஒரே விஷயம் தாங்க. சினிமால அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியா சொன்னார். அதுதான் முன்னாடி சொல்லணும். ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னாரு பாருங்களேன், அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல. என் படம் ரத்னம் வந்து கண்டிப்பா நாங்க நேர்மையா எடுத்திருக்கோம். கண்டிப்பா வந்து கிடைக்கும். பெரிய படங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு இடம் இருக்கு. கண்டிப்பா வந்து நாங்க போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க. கஷ்டப்படுறாங்க இல்லைங்க. அதுக்காக தான் வந்து அறிவுரை சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்றது. தனஞ்சய் சார் சொன்னார் பாருங்களேன், அந்த தேதியில வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு. நான் அந்த படம் தள்ளி போறதுக்காக நான் பேசல. எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில. எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான். அது பெரிய படம் சின்ன படம் நினைக்கிறது மக்கள். நடுவுல இருக்கிறவங்க கிடையாது. நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. சின்ன திரைப்படங்கள் வாழணும். அவரோட திரைப்படம் 150 இல்ல 300 ஸ்கிரீன் கூட கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து 500 ஸ்கிரீன் கூட வரும். அது தப்பே கிடையாது. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து யாருமே சினிமாவை வந்து cannot own சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன். நான் தான் அது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்த வந்து என் ஆதாயத்தை நான் கொட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க. நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு. நான் திரும்பவும் சொல்றேன், என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கெல்லாம் உழைக்கிறோம். அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சாதான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசன் சார் எத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எனக்காக திரைப்படம் இன்னும் அவரோட நான் பயணிக்கணும். நானும் ஆசைப்படுறேன், அவரும் ஆசைப்படுறோம். கரெக்டான திரைப்படம், கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது. எல்லா இயக்குனர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் யோசிக்கிற விஷயம் அது ஒண்ணுதான். அதுக்காக தான் நான் இந்த படம் வந்து தள்ளி போறதுக்கெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல. இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெரியலங்க. எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்த விஷயங்க எனக்கு தெரியாது. ஃபில்டர் எல்லாம் கிடையாது. எங்க வீட்டுல தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா, எங்க அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க வீட்டுல வந்து தண்ணி வரும்ல. அதுக்குதான் நான் வந்து நான் சொன்னேன். நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது. சத்தியமா நான் சொல்றேன். என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா, நான் ஒரு வாக்காளரா இந்த நாட்டு குடிமகனா நான் பதிவு பண்றேன். அவ்வளவுதான். அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுங்க. ஆனா நான் சொல்றது உண்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான். அதுக்காக தான் நான் சொல்றேன். அரசியல் இருந்தது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டது நான் சொன்னது. நான் இப்பவும் சொல்றேன், 26 வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க. நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்லாம் மாறும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதிகள் மாறக்கூடாது? அதுதான் நான் சொல்றேன். நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும்? நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ் லென்த் மிஸ் ஆகுதா? எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது. ஆனா ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிபெஸ்டோ வெவ்வேறு? அப்படி இல்லை. எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள்? நல்லது செய்யணும்.